சோம்பேறியாக செஞ்ச ரசத்துக்கு இவ்வளோ பாராட்டுக்கள்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்பி தான் ஆகணும். வாங்க அது எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கையில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கத்திரிக்காய் மட்டும்தாங்க இருந்தது. ஓகே, கத்திரிக்காய் வறுவலும் கொஞ்சம் ரசமும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் யாராக வறுத்து அரைச்சிக்கிட்டு இருக்கிறதுன்னு சோம்பேறித்தனம் தாங்க. அதுக்கு முன்னாடி கீழே நான் கொள்ளுப்பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளுப்பொடியை வச்சு தாங்க அந்த ரசத்தையும் நான் செஞ்சேன். கொஞ்சமாக தக்காளியும் புளியும் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு அந்த கொள்ளுப்பொடியை அதில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கரைச்சி வச்ச புளித்தண்ணிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதை அப்படியே ஆட் பண்ணால் அவ்வளோதான். சோம்பேறியான ஒரு ரசம், ஆனால் சூப்பராக இருந்தது. அதிகமாக நம்ம கொள்ளு சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புக்களை நீத்தி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளோட சேனலில் டெய்லி அப்டேட்டாக டெய்லி சமைக்கக்கூடிய உணவுகளில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரோம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.